அதோட ஆசிரியர் பேர் என்ன? ஆசிரியர் பேர் அங்கேயே நில்றி, அப்புறம் எதுக்கடி வர நீ? ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பேர் வந்துட்டு என்னன்னா விடியும் நேரம். அதில் வந்துட்டு அதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கேத்ரின் மேரி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதில் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்துட்டு என்னன்னா பிச்சை அப்படிங்கிற வந்து தலைப்பை தான் வந்துட்டு இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். அதில் வந்துட்டு கலைமாந்தர்கள் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் வந்துட்டு 2 சின்ன பசங்களை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் 2 திருநங்கைகளை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேவா? இதோட மைய கருத்து வந்து என்னென்னா, இப்போ வந்துட்டு பிச்சை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் யார் எடுத்துகிட்டு இருந்தாங்க? வறியவங்க தான் வந்து எடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்துட்டு எப்படி பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த கதை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, வண்டியில் காரில் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. காரில் வந்து நேரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, விடியும் நேரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. அதை வந்து எழுதியது வந்து யாருன்னா கேத்ரின் மேரி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. அதை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என்னன்னா பிச்சை அப்படிங்கிற சிறுகதையை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய கதைமாந்தர்கள் வந்து யாருன்னா, 2 சிறுவர்களை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 திருநங்கைகள், அதுக்கப்புறம் ஒரு வயசான பாட்டியை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு டிரைவர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு இருக்கார். அவர் தான் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையோட மைய கருத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிச்சை எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஒரு வறியவங்க வந்துட்டு இப்போ ஒரு பாட்டி வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான காசை நம்ம கொடுக்கலனாலும் அவங்க வந்து நம்மளை வாழ்க, நீ உன் பிள்ளை குட்டி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசார வாழ்த்துறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்துட்டு எப்படி வந்து தொடங்குதுன்னா, முதல்ல இந்த டிரைவர் கூட வந்துட்டு இவர் வந்து காரில் அந்த மனிதர் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சிக்னல் வந்து போடுறாங்க. சிக்னல் போடும்போது என்ன ஆகுதுன்னா, 2 சின்ன பசங்க வந்துட்டு வராங்க. வந்து 2 பேருமே பூ விற்கிறாங்க. பூ விற்கும் போது இவர் வந்து அந்த பூ வாங்குறாரு. வாங்கிட்டு இவர் யோசிக்கிறார், அந்த சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ சின்ன பசங்களா இருக்காங்க, ஆனாலும் வந்துட்டு உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பூ விற்கிறாங்களே, எந்த அளவுக்கு அந்த சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, திருப்பி அந்த பசங்க போன உடனே 2 திருநங்கைகள் வந்து வராங்க. 2 திருநங்கைகள் வந்துட்டு வராங்க. அந்த 2 திருநங்கைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கைத்தட்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காசு வந்துட்டு கேட்குறாங்க. காசு கேட்கும்போது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து யோசிக்கிறாரு. காசு வந்துட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவர் யோசிக்கிறாரு, அந்த சின்ன பசங்க ரொம்ப சின்ன பசங்க தான், ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட காசை பூவை விற்று அவங்க வந்து அந்த காசை வச்சு வாழ்கிறாங்க. ஆனால் இந்த திருநங்கைகளுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஃபஸ்ட்டு தான் வந்து அவங்கள மதிக்காமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு, எல்லாமே வந்து கிடச்சிருச்சுல, அப்புறம் ஏன் வந்துட்டு இன்னமும் அவங்க வந்து கைத்தட்டி காசு கேட்குறாங்க? அவங்கள வந்து அவங்களே தான் வந்து தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உயரணும்னு நினச்சா உயரலாம். ஒரு நீதிபதியாவோ ஒரு அரசு அதிகாரியாவோ என்ன வேணால் அவங்களால ஆக முடியும். ஏன் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி கார் வந்துட்டு சிக்னல் முடிஞ்சிடுது. இவர் வந்து கார் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு பிச்சை எடுக்கிறதுனா வந்துட்டு எப்படின்னா, வறியவங்க மட்டும்தான் வந்து பிச்சை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முனிவர்கள் வந்து எடுப்பாங்க. முனிவர்கள் எடுக்கிறது வந்து என்னதுன்னா, தனக்குன்னு முனிவர்னா எப்படி இருக்கணும், தனக்குன்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ அந்த நேரத்துக்கு வாங்கி அந்த நேரத்தில் சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்க கையில் காசு சேர்த்து வைக்கிறதோ பொருளோ எதுவுமே அவங்க சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முனிவர்களாக எப்படி இருக்காங்கன்னா, ஏசி கார் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு பினாமியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய பேங்க் ஹோல்டர்ஸாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிச்சை எடுக்கிறவங்களை பற்றி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறது வந்து எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து பிச்சை எடுப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வறுமை நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பிச்சை எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படின்னா, பேங்க்ல காசு வந்து நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இப்போலாம் பிச்சை எடுக்கிறாங்க. எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாங்க? அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அப்போ வந்து அவங்க உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, அந்த காசை வச்சு அவங்க சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கார் போகுது. அடுத்த சிக்னல் வருது. அந்த சிக்னலில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, கார் வந்து நிற்குது. நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டி வராங்க, வயசான பாட்டி. அவங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களால உழைச்சி சாப்பிட முடியாது, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்கன்றது அவருக்கு நல்லா புரியுது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாயை எடுக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு 2 வீலர் இருக்குது. 2 வீலரில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சில்லறை காசாக எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ 100 வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாழ்த்துறாங்க. இவர் வந்துட்டு 100 ரூபாயை கொடுத்தது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 100 வருஷம் நல்லபடியாக உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறாங்க.
அப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, அவங்களுக்கு தேவையான காசை வந்து நான் கொடுக்கல, என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க மனசார வந்து என்னை பாராட்டுறாங்க, மனசார எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க, அப்படிங்கிறப்ப நான் வந்து ரொம்ப நாள் வாழ்வேன், என் குடும்பத்துக்கு அது வந்து ஆசீர்வாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது அப்படி இன்னொரு விஷயம் யோசிக்கிறார், இவங்களையே நம்ம பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறோம், நாம தான் ஃபஸ்ட்டு பிச்சைக்காரங்க, ஏன்னா நாம தான் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு அவங்களோட ஆசீர்வாதத்துக்காக நாம தான் கையேந்தி நிற்கிறோம், அதனால நாம தான் வந்து பிச்சைக்காரங்க, அவங்க வந்து பிச்சைக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை நினச்சிக்கிட்டு இதோட அந்த கதை முடியுது. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிச்சை எடுக்கிறவங்க வந்துட்டு எல்லாரும் இப்போலாம் வந்துட்டு பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஏன்னா அதில் வந்து நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைக்காம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சுயமாக உழைச்சி அதை வந்து நம்ம சாப்பிட கற்றுக்கணும். பிச்சை எடுக்கிறாங்கன்னா முடியாதவங்க எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அப்போ தான் தான தர்மம் பண்ணவே இருக்காங்கன்னு தோணும். இப்போ எல்லாருமே பிச்சை எடுக்கும்போது என்ன ஆகுனா, இவங்க நல்லா தானே இருக்குது, இவங்க கை கால் நல்லா தானே இருக்குது, இவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு கூட இப்போலாம் வந்து பிச்சை போட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து மையமாக வச்சு தான் அந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு.